நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். இந்த டிசைன் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் 4 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டரும் நீளமும் உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் கட் பண்ணி நம்ம எடுக்கணும். பாருங்கள், இனி இதை நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேனோ அதுபோல் ஃபோல்டு பண்ணுங்கள். இனி இதை மேலண்டு கீழ்ப்பக்கமாட்டு அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இனியும் அதை ஒருக்கா கூட அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஷேப்பு கிடச்சிருக்கு. இனி இதில் நம்ம என்ன செய்யணும்னா, மேல் பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தெரியுதுல, அதில் நம்ம வரையக்கூடாது. கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம கரெக்டாக சென்டர்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். வரையும் போது இது பார்க்குறதுக்கு யூ ஷேப் போல் இருக்கும். நம்ம இந்த யூ ஷேப் போல் அதை வரைஞ்செடுத்தால் போதும். வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், யூ ஷேப்பை கொஞ்சம் பெருசாட்டு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிறோம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். சென்டர்லேருந்தே கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மெதுவாக கட் பண்ணி எடுப்போம். எடுத்தாச்சு. பாருங்கள், கட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணனால நமக்கு ஒரு பாதி ஃப்ளவர் தான் கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணால் நமக்கு ஃபுல் ஃப்ளவர் கிடைக்கும். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பாதி ஃப்ளவர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இனி ஒரு ஹார்டான ஒரு பேப்பர் எடுக்கிறோம். அதில் 9 சென்டிமீட்டர் எடுத்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஃப்ளவரை வச்சு வரைகிறதுக்காக தான். நம்ம திக்கான பேப்பராக இருக்கும்போது வரையும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரேசிங் போடுறதுக்கு. அதுக்காக தான் இதை நம்ம அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளவரை அதுக்கு மேலே இப்படியே வச்சு அதுக்கு மேலே வரைஞ்செடுக்கணும். இதில் அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் தான் அந்த கட் பண்ண அந்த ஃப்ளவர் இருக்கணும். பாருங்கள், இப்படியே நம்ம கரெக்டாக அதை அந்த பேப்பரில் வச்சுட்டு அப்படியே நம்ம அதுக்கு மேலே வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம ட்ரேசிங் பேப்பர் எதுவும் வாங்க வேண்டாம். இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒரு 5 ஃப்ளவர்ஸ் போட்டேன்னா 5 ஃப்ளவர்ஸுமே ஒன்று போல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுபோல் ஒவ்வொரு பெட்டல்ஸுமே ஒரே அளவில் இருக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் அதுக்கு டிப் பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ஒரு கட்டு, இந்த பக்கத்தில் ஒரு கட்டு, இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாட்டு சீக்கிரமாட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஒவ்வொரு பெட்டல்ஸும் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுங்க. இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணுற பிறகு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு நம்மளாக இந்த மாதிரி வரைஞ்சோம் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பிறகு இனி அந்த ஓரத்தில் சின்னதாட்டு எக்ஸ்ட்ரா நிற்கியதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்தால் அது அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் வந்தது. இனி நம்ம இது வரைகிறதுக்காக ஒரு A4 ஷீட்டு தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாட்டு நம்ம ப்ளவுஸ்லேயே போடலாம். பாருங்கள், இனி இதை நம்ம சென்டர்லேருந்தே வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி அதோட 2 பக்கமும் நம்ம வரையணும். இந்த பக்கம் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. திக்கான பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாக வரையும் போது அது மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படியே நம்ம வரையும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்போ நம்ம ட்ரேசிங் பேப்பரே தேவையில்லை. பாருங்கள், இதுபோல் இனி 2 ஃப்ளவர்ஸுக்கு இடையில வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுத்த பிறகு இனி சைடில் இருக்கும். அதில் அந்த ஃப்ளவர் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை வரைஞ்செடுக்கலாம். இனி மேல் பக்கத்துலேயும் கொஞ்சம் இடம் இருக்குது. அதையும் நம்ம ஃபில் பண்ணி எடுப்போம். சின்ன கேப் இருந்தாலும் அதை ஃபில் பண்ணி எடுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
இனி நம்ம சென்டரில் வந்து வரைகிறதுக்கு நம்ம காயின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சு கரெக்டாக அந்த சென்டரில் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இனி அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸையும் வந்து நம்ம இதில் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்கேலை வந்து நம்ம இப்படி நேராக வைக்கும்போது ஆப்போசிட்டில் வர பெட்டல்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டால் போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே ஒரே அளவில் இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும்னு தேவையே இல்லை. ஃப்ளவரை கட் பண்ணும்போது யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள் இதுபோல் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இனி இது முடித்த பிறகு அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம சின்ன சின்ன சர்க்கிள் வந்து போட்டு எடுக்கலாம். சர்க்கிள் போட்டு எடுத்த பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரிஜினல் ஒரு ஃப்ளவர் பார்த்த போலியே இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே ஒரே அளவாட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.